நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த நாடு எங்களுதுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, சோலி முடிஞ்சது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த பக்கம் சும்மா எவன் சும்மா தூங்கி வருவாங்க, பட்டுனு வருவாங்க, அது கட்சி இது இல்ல, கரண்ட் இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு சும்மா சார் விஜய் 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 நீ இருக்கிறீங்களா? பாவீங்களா? உங்களுக்கு புள்ள குட்டி இல்லையா? உங்களுக்கு பொண்ணு புள்ள இல்லையா? இல்ல உங்களுக்கு பொண்ணு புள்ள. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். புரியுதா? நியாயம் தான் ஜெயிக்கும், புரியுதுங்களா? அநியாயம் தோத்துறோம், என்னைக்கு இருந்தாலும் தோக்கும். நாம செய்யல, நீ என்னதான் பணத்தை செலவு பண்ணி ஆளுங்களை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ஆட்சியை கலைக்கலாம், இவனை ஏவி விடலாம் அவனை ஏவி விடலாம் நினைக்காத. மேல இருக்கிறான் பாரு கடவுள், அவன் தான் வந்து முடிவு பண்ணணும், அவன் தான் முடிவு பண்ணணும். என்ன உங்களுதா சொந்தம்? இந்த நாடு உங்களுதா? நாடு உங்களுதான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, எல்லாரும் பொதுவான தானே. நீயே ஆடுறதுக்கு அப்படியே ஒருத்த வந்து புதுசா ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நெருப்ப முகத்து மேல போட்டுக்கணும் பட்டுன்னு இருக்கிறீங்களா? ஐயோ போயிடுச்சு, நாடு போயிடுச்சு, நாடு போயிடுச்சு, நம்ம தோத்துட்டோமே, விடக்கூடாது. புதுசா வந்து இன்ஸ்டாலேயே ஜெயிச்சிட்டான், அப்புறமா யூடியூப்ல ஜெயிச்சிட்டான். அவரு பிரச்சாரம் பண்ணலையா? எப்படி இந்த அவ்வளவு வெயில பிரச்சாரம் பண்ணி அவருடைய மக்கள் போலியா, அவருடைய தொண்டர்கள் போலியா? இன்னுமா சொல்லி இருக்கிறீங்க பிரச்சாரம் பண்ணல, போன்லயே பண்ணிட்டாரு, போன்லயே பண்ணிட்டாருன்னு? எவ்வளவு பேச்சு பேசுறீங்கடா? உங்க வாய் அழிஞ்சு போவாது, நாக்கு வந்து நாக்குல புண்ணு வராது, அந்த மாதிரி பேசுறீங்களே. இந்த நாடு என்ன கொள்ளச்சு போயிட்டாரா? வந்து உட்காந்து 16 நாள் எல்லாத்தையும் சொத்து மொத்தம் இது அதுங்க எல்லாம் கொள்ளச்சினாரு. இல்ல 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் போட்டாரு. சொல்லுங்க என்ன பண்ணீங்க? இப்ப வந்து எங்க போய் ஒரு ஜெராக்ஸ் ஒரு சர்டிபிகேட் வாங்கலாம்னா இல்ல ஜெராக்ஸ் இது அரசாயிடுச்சு, அது அரசாயிடுச்சு. முன்கூட்டியே நீங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு மறுபடியும் வந்து 10 நாள்ல எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏவி விடுறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. அநியாயம் ஜெயிக்காது, தர்மம் ஜெயிக்கும். நீங்க எவ்வளவு பண்ணாலும், கோடான கோடி செலவு பண்ணாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். கடவுள் இருக்கிறான் பாத்துக்கினே, புரியுதா? நீ எப்படி போட்டு நீ என்ன கம்ப்யூட்டர் வேலை பண்ணி கூட நீ பண்ண கூட சரி, ஆனா அநியாயம் ஜெயிக்காது. நான் எவ்வளவு பேச்சு பேசுறீங்கடா? நீங்க என்ன அநியாயம் பண்றீங்கடா? 15 நாள்ல பொம்பளைங்க ஆம்பளைங்க அப்படியே ஆடுறீங்களே. 5 வருஷம் ஆண்டாங்களே. யாராவது ஒருத்தர் குஷ்பு வந்துச்சு, குஷ்பு அம்மா வந்து என்ன சொல்றாங்க, சின்ன தர சீரியல் இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, டைரக்டருங்க கஷ்டப்படுறாங்க. அதை விட ஏழை மக்கள், ரொம்ப எப்படி சொல்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பிளாட்பார்ட்ல இருக்கிறவங்க, அவங்க இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீ வந்தியா விஜய்க்கு? நீ எதனா பண்ணியா? கொண்டியா? என்ன செஞ்ச? நீ எதுவுமே செய்யல. இப்ப உங்க டைரக்டர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு எந்த மூஞ்ச வச்சுன்னு வந்து கேக்குறமா? அம்மா குஷ்பு அம்மா எந்த மூஞ்ச வச்சுன்னு கேக்குற? வந்து 15 நாள் இது பழைய சிஎம் உட்காந்துறாரு. 5 வருஷம் எங்க சின்ன திரையங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, டைரக்டர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போய் மனு எடுத்து குத்தியா கொடுத்த? இல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்ப நீ? எதுவுமே போடல, ஓடி அந்த 5 நாள்லயே வந்து கஷ்டப்படுறாங்களாம். இதை விட நாடு கஷ்டமாகுது, நாடு கடன்ல இருக்குது, நாசமா போயின்னு இருக்குது. எல்லாம் பணத்தை சுருட்டி 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 அவனுங்களுக்கு இந்த பணத்தை சுருட்டி சேர்த்து வச்சது வந்து ஒரு வெறி ஆகி போயினால்தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது நாடு. சொல்றேன் நானு, ரொம்ப அநியாயம் பண்றீங்க, அக்கறம் பண்றீங்க. மேல இருக்கிறவன் பார்த்தா ஒருத்தனை அந்த கடவுள் அழிச்சிருவான். நான் சொல்றேன் நான், பாருங்க நான் நடக்குது மட்டும் பாரு, கடவுள் பாரு என்ன பண்ண போறாருன்னு. துண்ண ருசி, பணத்தை பார்த்து பார்த்து கட்டுக்கட்டா கோடி கோடி லட்சம் பார்த்த ருசி விடுமா? எப்படி கூட உக்காந்து இருந்தா ஆய் கூட வராது பின்னாடி. பணம் 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 பணம், எந்த இடத்த கொள்ளடிக்கலாம், எந்த பணத்தை எடுக்கலாம், அந்த மாதிரி ஆள் இப்ப வரலனா என்ன ஆகும்? நான் பண்ண முடியும் பின்ன ஏதாவது போட்டு 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 நான் தூத்தி 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 அது இதையும் போட்டு அவரை குழப்பவீங்களே, நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க. நான் அப்பெல்லாம் பின்னாடி, இப்பெல்லாம் முன்னாடி. கடவுள் நினைச்சா தூக்கிடுவான், பாத்துக்கங்க. சத்தியமா சொல்றேன், அளவுதான், அளவுக்கு மீறிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒருத்தன் வந்து என் வீடு எடுத்து போட்டு நான் அசிங்கசியமா பேசுறான். ஏண்டா டேய், நீ 5 வார்த்தை பேசுறேன்னா நான் 100 வார்த்தை பேசுவேன் அசிங்கசியமா சொல்லிட்டேன். நான் இப்ப அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க மக்களே. அசிங்கசியமா பேசிருக்கான். அசிங்கமா நீ பேச நான் விட்டுருனா? மரியாதை கெட்டுக்குவோம். இது வரைக்கும் நான் வந்து கட்சியை பத்தி பேசுறேன், அசிங்கமா வராது எங்க வாயில எல்லாம். நாங்க உன கேடு கட்ட வயத்துல பிறக்கல, நல்ல வயத்துல பிறந்துக்கிறோம். இது நியாயத்துக்கு நான் கத்துறேன், நியாயத்துக்கு கத்துறேன் நான். அந்த ஆள் வந்தாரு, செய்யறாரு, கொள்றாரு, சிஎம் அவரு என்ன பண்றது? அவருக்கோசம் தான் நாங்க பேசுறோம். அநியாயத்துக்கு பேசுறோம். 5 வருஷத்துக்கு நான் 75 வருஷம் பேசாச்சு, இன்னும் பேசினே இருந்தமா? உங்களே சேர்க்கணுமா? அநியாயம் அநியாயம், அப்படியே ரொம்ப அநியாயம் பண்றீங்க. அளவுக்கு மீறினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒண்ணு செய்யுங்க, இந்த நாடே எடுத்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுங்கப்பா. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிச்சு. இந்த நாடை, தமிழ்நாட்டை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. யார் கேட்க போறாங்க? கேட்க ஆள் இல்லனால தான் நீங்க ஆடி இருந்தீங்க. இப்ப கேட்க ஆள் வந்ததுனால இவன் வந்துட்டானே அவனை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு மூளையே உங்களுக்கு மூளை எப்படி சொல்றது, பைத்தியமாயிட போறீங்க, கோமால போயிட்டு போறீங்க. விஜய் பத்தி யோசி 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 என்ன செய்யல என்ன சொல்ல கோமால போயிட்டு போறீங்க.